பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பேர் கேட்குற கேள்விகள் என்னன்னா, முன் ஜென்ம கர்மாக்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். ஜாதக ரீதியாக எனக்கு வழி தெரியவில்லை. எந்த கோவிலுக்கு போனாலும் பிராயச்சித்தம் பண்ணாலும் அதுக்கு அது தீரவில்லை. என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் அப்படின்னு பல நேயர்கள் ஆஸ்திக அன்பர்கள்லாம் கேட்கிறபடினால ஒரு வைபவத்தை சொல்லி அவர்களுக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். இந்த யுகங்கள் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஸ்டார்ட் பண்ணோன்ன பரீட்சித்துங்கிற மகாராஜாக்கு சுகபிரம்மம் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி ஆனவர் அவருக்கு உபதேசம் பண்ணார். ஏன்னா 7 நாட்கள்ல அந்த பரீட்சை மகாராஜா இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சுகபிரம்மம் இருக்கிறது. அந்த சுகபிரம்மம் அப்ப சொல்றார், ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லி இதன் மூலியமாக கலியுகத்தில் நடக்கக்கூடிய வைபவங்களையும் சொல்றார். அந்த ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது அப்பதான் அந்த பரீட்சித் மகாராஜாக்கு ஆகா இப்பேற்பட்ட ஒரு வைபவம் நடக்க இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறார். என்ன அப்படின்னா, கொச்சின் மகாராஜா திரவீட்டேஷு ச பூரிஷா தாமிரபர்ணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி ஏ பிபந்தி ஜலம் தாசான் மனுஜேஸ்வராக. ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகம். என்ன இந்த ஸ்லோகத்துக்கும் இப்ப சொல்றதுக்கு என்ன அர்த்தம், என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தின் மூலியமாகவே சுகபிரம்மர் கலியுகத்துல இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் பாவ கர்மாக்களால ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அவர்களுக்கு விஷ்ணு பக்தர்கள் இந்த நதியின் கரையோரமாக அவர்கள்லாம் பக்தி பண்ணக்கூடிய ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி அவர்கள்லாம் அவதரிக்க போகின்றார்கள். அப்பேற்பட்ட ஸ்தலங்கள்லாம் இப்ப வரப்போகுது. அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல, அந்த தீர்த்தங்கள்ல நம்மளும் நீராடி அவர்களையும் நம்ம சேவித்து அந்தந்த தெய்வங்களையும் நாம் பூஜை பண்ணினோமானால் நம்மளுடைய பாவகர்மாக்கள் தீரும். இதை சொன்னவர் சுகபிரம்மம். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற பாகவதத்தை நம்ம படிக்கணும். படிக்க முடியாதவர்கள் தமிழ்லையாவது படிக்கணும். அப்படியும் படிக்க முடியாதவர்கள் சில வார்த்தைகளாவது நம்ம அதை படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி படிக்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு ஜாதகத்தில் வரும்பொழுது இந்த கர்மாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கர்மாக்கினால்தான் மற்ற கட்டங்கள்லாம் பூர்த்தியாகுது. 12 கட்டங்கள், ஜாதக கட்டங்கள்ல 12 கட்டங்கள். மீனம் டு மேஷம், மேஷம் டு மீனம். ஸோ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் போகக்கூடிய அனைத்து கட்டங்களையும் ஃபில்லப் பண்ணி அனுப்புறது யாருன்னா பகவான். அந்த பகவான் யாரை கொண்டு செய்கிறார்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொண்டு செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சுத்தான் மற்ற கட்டங்கள் பூர்த்தியாகுது. அதுதான் பாவகர்மாக்கள், புண்ணிய கர்மாக்கள். அந்த கர்மாக்களை வச்சுத்தான் மற்ற கட்டங்கள் பூர்த்தியாகுது. அப்போ ரொம்ப பேருக்கு அந்த பாபகர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் ரொம்ப யதார்த்தமா பார்க்கும்பொழுது 1000 லட்சத்துல ஒருத்தர் தான் ரொம்ப சௌரியமா இருக்கா. அநேகாதி ஜனங்கள் பாபகர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதனால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில இருக்கிறதுனால பகவானே என்ன பண்ணார், இந்த தீர்த்தங்களை உருவாக்கி இந்த ஆழ்வார்களை நாயன்மார்களை உருவாக்கி அவர்களுடைய ஸ்தலத்துல போய் நீங்கள்லாம் சேவித்து அந்த ஜலத்துல நீராடினோமானால் நமக்கு அந்த பாவங்கள் போகும் அப்படிங்கிறத எப்படின்னா அப்பவே கண்டுபிடிச்சிட்டார். ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு அப்படின்னா, பாரத தேசமெங்கும் பக்தர்கள் உருவானார்கள். பண்டரி கஷேத்திரத்துல நிறைய பாகவதர்கள் விட்டல்நாதனை சேவிச்சுட்டு இருக்கா, பண்டரிநாதனை சேவிச்சுட்டு இருக்கா, பூரி ஜெகநாதனை சேவிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நாயன்மார்கள், பலவிதமான பக்தர்கள் எல்லாம் தோன்றி மக்களுக்கு உண்டான அனைத்து கர்மாக்களையும் போக்குவதற்காக உள்ள வழிகளையும் பாடல்களையும் பாசுரங்களையும் பாடி அவர்களை அந்த வழியில் நல்வழிப்படுத்துவதற்காகவே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் உருவானார்கள்.
இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஆழ்வார்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஆழ்வார்கள் பாடின அத்தனை பாசுரங்களும் நம்ம ஜாதகத்துக்கும் ஈடு கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாசுரமும் 4000 பாசுரங்கள் ஆழ்வார் பண்ண அத்தனை நாயன்மார்கள் பண்ண அத்தனை தேவாரங்களும் நம்மளுடைய பாவங்களை கழிப்பதற்காகவே பண்ண பாசுரங்கள். அதனால்தான் நம்ம அந்த பாசுரத்தையும் நம்ம ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம கர்மாக்களை குறைக்கணும் அப்படின்னா தேவாரங்களை வாசிக்கணும், பிரபந்தங்களை வாசிக்கணும், அந்தந்த க்ஷேத்திரங்களுக்கு போகணும், நீராடணும், அப்போ அந்தந்த க்ஷேத்திரநாதனை சேவிக்கணும். ஆகவே உங்களுக்கு சொல்வது இந்த பக்தி ஒலி மூலியமா என்னன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய புண்ணிய பாவ கர்மாக்களுக்கு ஏற்ப சொல்லக்கூடிய ஸ்தலங்களை போய் சேவித்து நம்முடைய பாபகர்மாக்களை நாம் குறைத்து கொண்டோமானால் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்தில் நடக்கும் என்பதை இதனுடைய பதிவினுடைய நோக்கம். நல்ல ஒரு பதிவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடமை என்னன்னா, ரொம்ப பேருக்கு சில துக்கங்கள் கஷ்டங்கள் ரொம்ப நிறைய வந்தோன்னா அவளுக்கு சில சமயம் என்னதுன்னே புரிபடாது, என்ன செய்ய போறோன்னு தெரியாது. அப்போ அவளை போய் இந்த க்ஷேத்திரம் போ அந்த க்ஷேத்திரம் போ அங்கே போய் நீராடுன்னு சொல்றதுக்கும் அவளுக்கு அந்த மனசு ஒத்து வராது. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஜோதிடர்களை அணுகி இந்த ஜாதகத்தை காமித்து என்ன செய்தால் உடனே எனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்டு அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நீராடி நம்ம என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ பண்ணினோமானால், அது எப்போ பண்ணணும் அப்படின்னா, உங்க ஜாதக ரீதியா எப்ப பண்ணணும்னு அந்த நேரம் அவர்களை சொல்வார்கள். அந்த சொல்லும் பொழுது அந்த பிராயச்சித்தத்தை பண்ணணும். அந்த பிராயச்சித்தத்தை பண்ணினோமானால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது ஜோதிடர்கள் முடிவு பண்ணுவார்கள். நமக்கு கர்மா முடியணும் நேரம் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வாயிலிருந்து அது வரும், நமக்கு அப்போ தோணும். ஆகவே அந்த கர்மாக்கள்லாம் அன்னைக்கு பண்ணி முடிச்சு மறுபடியும் நமக்கு ஓரளவுக்கு பாவங்கள் வராதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகவே பக்தி ஒலி நேயர்களுக்கெல்லாம் சொல்வது என்னவென்றால், நமக்கு ஏதாவது ஒரு நெருங்கின ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது உடனே மனதை திடப்படுத்தி இதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற மாதிரி போய் ஜோதிடத்தில் ஆராய்ந்து பார்த்து இதை நம்ம கண்டுபிடிச்சு செய்தோமானால் நமக்கு கண்டிப்பாக பிராயச்சித்தம் வரும். அதை எப்போ வேணாலும் நமக்கு செய்து கொள்வதற்கு நேரம் இருக்கணும். அந்த எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வரணும். அது பகவான் நமக்கு அந்த நேரத்தை கொடுப்பார். அது உண்மை. அங்கலானி பவந்து.